ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம ஒரு ஆட்டுக்கால் பாயா பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆட்டுக்காலெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு 2 வீக் ஆகுதுங்க. இதை நான் அப்படியே நல்லா கருக்கி அப்படியே தொங்க விட்டுட்டேன். ஒரு கயிறில் கட்டி ஒரு கிச்சனில் எறும்பு போகாத இடத்துல அப்படியே தொங்க விட்டுட்டேன். இப்போ 2 வீக்ஸுக்கு அப்புறமா தான் நான் இதை செய்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக நான் ஆட்டுக்காலை கட் பண்ணி ஒரு காலை 3 பீஸ் இல்லை 4 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இது ஒரு வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுறலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் புதினா. இதை பார்த்திங்கன்னா கசகசா, அப்புறம் ஒரு 5லேருந்து 6 முந்திரி, இவ்வளோதாங்க இதுக்கு நம்ம தேவை. ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நாம் இஞ்செல்லாம் நம்ம பீல் பண்ணுவோம் இல்லைங்க, தோல், அந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இது மேலே இருக்கக்கூடிய அந்த கருப்பாக இருக்கிறத அந்த கருவினதெல்லாம் நம்ம ஸ்பூனில் அப்படியே சுரண்டி எடுத்துடலாங்க. இந்த சுடு தண்ணியில் போடுற பர்பஸே அதுக்காக தான். நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த கருப்பாக இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணியில் போடுறோம். இந்த தண்ணி நல்லா கொதித்த தண்ணியாக இருக்கக்கூடாது, லைட்டாக வெது வெதுன்னு இருந்தாவே போதுங்க. ரொம்ப கொதிக்கிற தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த தண்ணியை திரும்ப நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, கீழே தான் ஊற்றுவோம். அதுலேயே அந்த பசையெல்லாம் கொஞ்சம் போயிடும். அதனால் வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு நம்ம இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முடிஞ்ச வரைக்கும் அந்த கருப்பாக இருக்கிற பகுதியெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு ஸ்பூன் கிட்ட நம்ம ஆயில் ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் இதில் மட்டன் மசாலா போடுறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், கறிவேப்பிலை, இதெல்லாமே நம்ம சேர்த்துடலாம். அப்புறம் இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக நம்ம சால்ட்டு, ஒரு மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். ரொம்ப நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா பொங்கி வெளியில் வந்துடும். அப்போவே நமக்கு அதில் காலில் இருக்கக்கூடிய அந்த ஆயில், எண்ணெய் பசப்பெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். நல்லா மிதக்கிற அளவுக்கு ஊற்றினோனாலே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதை அடுப்பில் வச்சு நம்ம இதை ஒரு 10 விசில் விட்டுக்கலாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக கால் வாங்கின உடனேயே செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 10 விசில் தேவையில்லை, ஒரு 7 விசில் விட்டோனாலே நல்லா கொலன்னு வெந்துருங்க. ஆனால் நான் இந்த கால் பார்த்திங்கன்னா நான் வாங்கி 2 வாரம் ஆச்சு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கும். அதனால் நான் இதை ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 கைப்பிடி அளவு தேங்காய், அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கசகசா, முந்திரி, இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நமக்கு ஒரு 10 விசிலும் வந்துடுங்க. பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஒரு 3 தக்காளி, 3 வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கருவேப்பிலை, இது மறுபடியும் நம்ம தாளிப்புக்காக நம்ம எடுத்து வச்சுருக்குறோங்க. 3 வெங்காயம், 3 தக்காளி, ஃபைனலாக போடுறதுக்கு மல்லி லீவ்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம கடுகு போட்டு தாளிக்க போகிறதில்ல, அதுக்காக இது தாளிப்பு பொருள் தாங்க. பட்டை, கிராம்பு, ஒரு 1/2 அன்னாசி பூ, அப்புறம் சோம்பு 1 ஸ்பூன், இதை வச்சு தான் நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு போட்டு தாளிக்க போகிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 10 விசில் வந்துருச்சுங்க. வந்தோடனே அதை நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த தம்மு தானாகவே போகணுங்க, நாம் எடுத்து விட வேண்டாம். பாருங்கள், ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் நாம் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுக்கலாங்க. இந்த ஆயில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, இதெல்லாம் போட்டு இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 ஆனியனை இதோட சேர்த்துக்கலாங்க. நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் எடுத்துக்கலாம், நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலையும் புதினாவையும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து இதை நல்லா நம்ம வணக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன், கிட்டத்தட்ட நல்லா கோல்டன் ப்ரௌன் இல்லை, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சுன்னா நமக்கு குழம்பு வந்து ஒரு திக்னஸ் வந்து கிடைக்காது. அதனால் கோல்டன் ப்ரௌனுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு இருந்துச்சுன்னா ஓகே. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். வதக்கிறப்ப நமக்கு உப்பு போட்டோன்னா கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும். அதனால் நம்ம உப்பை ஆட் பண்ணி இது நல்லா மசிகிற அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணுங்க. அப்போ தான் நமக்கு குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வரலாம் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சுருள வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா நாம் பாருங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா திரும்பவும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம அந்த ஆட்டுக்கால் வேக வைக்கிறப்போவே 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். பாருங்கள், நமக்கு நல்லா கால் குலைவாக வெந்து வந்துருச்சு. இது அப்படியே நம்ம வடை சட்டியில் சேர்த்துக்கலாங்க. நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கி வச்சுருக்கிற அதே வடை சட்டியில் இந்த குக்கரில் இருக்கக்கூடிய காலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு ஒரு திக்னஸான கிரேவியாக இருக்குது. இதில் நம்ம என்ன செய்யணுன்னா, ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், முந்திரி, கசகசா, அது 3ஐயும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணும். சைட் பை சைடாக நான் இட்லியும் ஊற்றி வச்சிட்டேங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி இட்லியும் ஆட்டுக்கால் பாயாவும் தான். நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றுறப்போவே நமக்கு எவ்வளோ தண்ணி திக்னஸ் வேணுமோ அந்த அளவு பார்த்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. மிக்ஸி கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நம்ம குழம்போட திக்னஸ் பார்த்து நம்ம எவ்வளோ திக்னஸ் நமக்கு தண்ணியாட்ட வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் நமக்கு திக்னஸாக வேணும்னாலும் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறேன், ஏன்னா நான் இட்லிக்கு தான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். பாருங்கள், நமக்கு ஒரு டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம தேங்காய் பேஸ்ட்லாம் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் கொதித்தாலே போதும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிற எல்லா ஐட்டங்களுமே நல்லா வதக்கி தான் போட்டிருக்கிறோம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு இல்லை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற மல்லி லீவ்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்டு பகுதியையும் சேர்த்துக்கலாங்க, அப்போ தான் ஒரு நல்ல மனம் கிடைக்கும். மல்லி தலையோட அதனுடைய தண்டு பகுதியுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும் வாசனை. பாருங்கள், நமக்கு ஒரு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக ஆட்டுக்கால் பாயா ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. பாருங்கள், நம்ம இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இட்லி ஆட்டுக்கால் பாயா பாருங்கள் நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப இதே மெத்தட்லேயே செய்வீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.